சர்க்கரை வள்ளி கிழங்கை எங்கு பார்த்தாலும் விட்டுடாதீங்க. ஒரு முறை சாப்பிட்டால் வருடத்திற்கும் கொடுக்கும் பலனை பாருங்க. இயற்கையாக கிடைக்கும் ஒவ்வொரு உணவுகளிலும் சத்துக்கள் அதிகம்தான். முக்கியமாக மண்ணில் விளையும் உணவு தானியங்களுக்கு சத்துக்கள் சற்று அதிகமே. சந்தையில் சரளமாக கிடைக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கை பலரும் ஒதுக்குகிறார்கள். அதன் நன்மைகள் எல்லாம் தெரிந்தால் அசந்திடுவீர்கள். 3 சர்க்கரை வள்ளி கிழங்குகளை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து ஒரு குக்கரில் போட வேண்டும். அதனுடன் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து போதுமான தண்ணீர் ஊற்றி விசில் வைத்து வேகவிட வேண்டும். சமைத்த பிறகு குளிர விட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் அது செரிமானத்தை சீர்படுத்தும், சிறுநீர் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளை குறைக்கிறது என்று பழமையான மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சிலர் ஒரு முறை கொடுத்தாலே 2 வருடங்களுக்கு அந்த மோஷன் பிரச்சனை குழந்தைகளுக்கு வரவே வராது என்றும் நம்பிக்கை வைக்கிறார்கள். சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கும் நார்ச்சத்து குடலில் மலம் தேங்கி இருப்பதை வெளியேற்றும் திறன் கொண்டிருக்கிறது. இதனால் குழந்தைகளின் குடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். விளக்கெண்ணெய் குடல்களை நன்கு ஈரமாக வைத்துக் கொண்டு மிளகுத்தூள் உடலில் இருக்கும் குளிரை துரத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மஞ்சள் தூள் கிருமி எதிர்ப்பு தன்மை கொண்டிருப்பதால் குடலில் ஏற்படும் அழற்சி மற்றும் தொற்று நோய்களை தடுக்கும். இந்த கலவையை அடிக்கடி கொடுத்தால் குழந்தைகளின் ஜீரண சக்தி வளர்ந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நாட்டுப்புற வைத்தியத்தில் சர்க்கரை வள்ளி கிழங்கு குழந்தைகளுக்கான சிறந்த உணவாக போற்றப்படுகிறது. அதிக சத்து கொண்ட இதை சிறு வயதிலிருந்தே கொடுத்து வந்தால் குழந்தைகளின் எலும்புகள் பலப்படும், இரத்த சோகை குறையும். மேலும் இதில் இருக்கும் விட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்தும். விட்டமின் சி உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். சிலர் இதை கொடுத்தால் குழந்தைகளின் பசி தூண்டப்படும், உடல் எடை சரியான அளவில் இருக்கும் எனவும் தெரிவிக்கிறார்கள். பழங்காலத்தில் குளிர்காலங்களில் அல்லது குழந்தைகள் சளி இருமல் பிடித்திருக்கும் பொழுது வீட்டில் பெரியவர்கள் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு, விளக்கெண்ணெய், மிளகு, மஞ்சள் கலவையை தயாரித்து கொடுத்து வந்தனர். இது வெறும் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைப்பதல்லாமல் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி குளிரால் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுகிறது. அந்த காலத்து குழந்தைகள் இப்படி இயற்கையான உணர்வுகளால் ஆரோக்கியமாக வளர்ந்தனர் என்பதுதான் இன்று பெரிய ஆதாரம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பத்தி நான் சொல்லாத ஒரு விஷயம், ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த 3 பீஸ ஒரு குக்கருக்குள்ள ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் பெப்பர், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அது ஸ்டீம் விட்டுறணும், விசில் விட்டுறணும். அது வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருங்க. அப்படியே 15 நாளைக்கு ஒரு இனிமா கொடுத்தாதான் மோஷன் போகும், சிரப் கொடுத்தாதான் மோஷன் போகும். இல்ல என் குடல்ல மோஷன் தேங்கி இருக்கு, ஒழுங்கா போகாதவங்களுக்கு உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு அப்படியே எல்லாமே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு கூட பேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த ஒரு தடவை கொடுத்துதான் மேம் இன்னி வரைக்கும் என் குழந்தைக்கு மலச்சிக்கலே இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ஒரு பாட்டி சொல்லி கொடுத்த டிப்ஸ் இது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன்.